ரமலான் மாதத்தில் தராவி வித்ர் போன்ற உபரியான தொழுகைகளை எங்கே தொழுவது சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஏ வீட்டில், பி மஸ்ஜிதில், சி மைதானத்தில், டி மயானத்தில். தேவைப்பட்டால் லைஃப் லைன் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். லைஃப் லைன் போகிறீங்க, என்னத்துக்கு போகிறீங்க? 50-50 கால் ஃப்ரெண்ட் 50-50 ஆப்ஷனை யூஸ் பண்ணுறீங்க. கம்ப்யூட்டர் நுஸ்ரா 50-50 ஆப்ஷனை சூஸ் பண்ணுறாங்க. அவருக்கான 2 தவறான பதில்களை அகற்றவும். ரமலான் மாதத்தில் இரவு தொழுகைகளை எங்கே தொழுவது சிறந்தது? வீட்டில் தொழுவது. ஏ லொக் செய்யலாமா? கம் லொக் தி ஆன்சர் ஏ வீட்டில். இரவு தொழுகைகளை வீட்டில் தொழுவது தான் சிறந்தது என்று சொல்லி ரசூலா சொல்லியிருப்பாங்க. சொல்லி லொக் செஞ்சுருக்கீங்க. சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இரவு தொழுகைகள் சரியா இருக்குமா? இரவு தொழுகை தொழுகிறதா? சரி. 3வது கேள்விக்கு, ரமலான் மாசத்துல இரவு தொழுகைகளை வீட்டில் தொழுகிறது தான் சிறந்தது என்று சொல்லி ரசூலா சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி லொக் செஞ்சிருக்கிறீங்க. உங்களுடைய ஆன்சர் சரியா பிழை என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் தான் ஆன்சர். நீங்க சொன்ன பதில் சரியான பதில். வீட்டில் தொழுவது தான் சிறந்தது என்று சொல்லி ரசூலா சொல்லியிருக்கின்றார்கள். ஃபர்லான தொழுகைகளை, கடமையான தொழுகைகளை பள்ளிவாசல்ல போய் தொழுங்க. நஃபலான தொழுகைகள், இந்த சுன்னத்தான தொழுகைகளை, மற்ற உபரியான தொழுகைகள் இல்லாத உங்களுடைய வீட்டில் தொழுங்க. வீட்டில் தொழுகிறது தான் சிறந்ததுன்னு சொல்லி ரசூலா சொல்றாங்க. ரமலான் மாசத்துல மட்டும் இல்லை, ரமலான் அல்லாத காலங்கள்லையும் நம்ம இரவு தொழ வேண்டும். கடமை இல்லை, ஆனால் நாங்கள் தொழ வேண்டும். ஆனால் தொழுகின்ற நேரத்தில் வீட்டில் தொழுகிறது தான் சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரமலான் மாதத்துக்குன்னு சொல்லி தொழுகை வந்து ரசூலா காட்டி தந்தில்லை. நாங்கள் ரமலான் மாதத்தில் தராவின்ற பேரில் தொழுகின்றார்கள். தராவின்ற பேரில் எந்த ஒரு தொழுகையும் இஸ்லாத்தில் இல்லை. கியாமுல்லைல், தஹஜத், வித்ர், இந்த ஒவ்வொரு பேர் வரும். இரவு தொழுகைக்கான ஒவ்வொரு பேரில் வரும். இது எல்லாமே இரவு தொழுகை தான். ராவைக்கு இஷாக்கு பிறகு நம்ம தொழக்கூடிய சுப வரைக்கும் தொழக்கூடிய தொழுகை இரவு தொழுகை என்ற அர்த்தம். அந்த காலத்தை பார்த்து நம்ம தூங்கி எழுப்பி அந்த ஹாஜத்துக்கான தொழுகை நாங்கள் தஹஜத்னு சொல்லுவோம். இரவுல தொழுறது கியாமுல்லைல்னுவோம். இப்படி நம்ம அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வார்த்தைகள் மாறும். ஆனால் எல்லாமே இரவு தொழுகை தான். ரசூலா இஷாலேருந்து சுப மட்டும் தொழக்கூடியது இரவு தொழுகைன்னு சொல்லுவோம். ரசூலோடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட ஒரு சஹாபி கேட்கின்றார், ரசூலோடைய ரமலான் மாசத்துல இரவு தொழுகை எப்படி இருந்துச்சு? கடமையான தொழுகைகளை தான் பள்ளிவாசல்ல தொழுவாங்க, மற்றதெல்லாம் வீட்டில் தான் தொழுவாங்க. அப்போ வீட்டில் மனைவிக்கு தான் தெரியும் ரசூலா என்ன அதிகமாக என்ன செய்வாங்க நோம்புலன்றது தெரியும். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்குறாங்க, ரசூலா ரமலான் மாசத்துல என்ன செய்வாங்க, அவங்களுடைய தொழுகையெல்லாம் எப்படி இருக்கும்? அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ரமலான்லையும் சரி ரமலான் இல்லாத காலத்துலையும் சரி ரசூலா 11 ரக்காத்துக்கு மேலே தொழ மாட்டார்கள். 11 ரக்காத் தொழுவாங்க. இது வழக்கமா ரசூலா இரவு தொழுகையில 11 ரக்காத் தொழக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஏன்னா நமக்கு 5 வக்து தான் கடமை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல தொழுதே ஆகுவார். ரசூலா இரவுல சில டைம்ல அந்த சோமிலாம் போன நேரத்துல இரவுல தொழ முடியாமல் போற நேரத்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த 11 ரக்காத்தை பகல்ல தொழுவாங்க. ரமலான்லையும் சரி ரமலான் அல்லாத காலத்துலையும் சரி 11 ரக்காத்துக்கு மேலே தொழ மாட்டாங்கன்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 11 ரக்கான்னு சொல்றாங்க. அதே போல இன்னும் சில அறிவிப்புகளில் சஹியான அறிவிப்புகளை பார்க்க முடிகின்றது. ரசூலா 13 ரக்காத் தொழுந்திருக்கிறாங்க, 9 ரக்காத் தொழுந்திருக்கிறாங்க, 7 ரக்காத் தொழுந்திருக்கிறாங்க. இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் 11 ரக்காத் தொழுந்திருக்கிறாங்க. நமக்கு ஹதீஸ்ல பார்க்க முடிகின்றது. எப்படி சரி ரசூலா 8 ரக்காத் + 5 ரக்காத், 8 ரக்காத் + 3 ரக்காத், 8 ரக்காத் + 1 ரக்காத் இப்படி தொழுந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை பார்க்க முடிகிறது. ஆனால் இப்போ நம்முடைய சமுதாயம் தராவின்ற பேரில் 23 ரக்காத் தொழுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ரசூல்லா இப்படித்தான் தொழுந்தார்கள் என்ற ஆதாரம் இருக்கின்றது. 23 தான் நீங்க தொழ வேண்டும் என்று ரசூல்லா எங்கேயுமே கட்டளையிட்டு இல்லை. 11 ரக்காத் தான் ரசூல்லா தொழுவார்கள் வழக்கமாக என்றதை நமக்கு பார்க்க முடிகின்றது. அப்ப இப்படி நாங்கள் 23ன்னு சொல்லி யூனிஃபார்ம் பண்ற நேரத்துல மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா 23 தான் கடமை போல, கட்டாயம் போல. 23 தொழுறது தவறில்லை. ஆனால் மார்க்கமாக யூனிஃபார்மாக 23 தான் என்று சொல்லி நாங்கள் செய்கிற நேரத்தில் இது பிதா நிற்கும். என்றால் இஸ்லாம் காட்டி தராத ஒரு வழிமுறை. நஃபுலான தொழுகைகள் எங்களுக்கு உபரியான தொழுகைகள் எங்களுக்கு வேண்டியமாய் தொழலாம். ரசூல்லா தொழுந்தது சுன்னத்தாகும். ரசூல்லா 11 ரக்காத் தொழுந்தார்கள். இந்த 11 ரக்காத்தை நாங்கள் தொழுவது சுன்னத். இதை தாண்டி எனக்கு டைம் இது நேரம் இருக்குது, இன்னும் நான் தொழ வேண்டும் என்று சொன்னால் எனக்கு 20 இல்லை 100 நாள் தொழலாம். ஆனால் அது தனக்கு இப்போ எனக்கு டைம் இருந்தால் நான் தொழலாம். உங்களுக்கு டைம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தொழலாம். அது 100 இருக்கலாம், உங்களுக்கு 50 இருக்கலாம், 20 இருக்கலாம், 5 இருக்கலாம், 2 இருக்கலாம். அது தனக்கு ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி அது நடக்கும். அதை விட்டுட்டு நாங்கள் யூனிஃபார்ம் ஆக்கி இல்லை 23 தான் ரமலான்ல நீங்கள் தராவி 23 தான் வரப்போல மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, ரசூல்லா 23 காட்டி தந்திருக்கிறாங்க போல, ரமலான்ல 23 தராவின்ற இருக்குது போலன்னு வர்ற நேரத்தில் இது பிதுஆல நிற்கும். ஏன்றால் இல்லாத ஒரு விஷயத்தை நாங்கள் உண்டாக்கி காட்டுறோம், இப்படி ஒன்று இருக்குதுன்னு. நீங்கள் குர்ஆன்ல ஹதீஸ்ல தேடி பார்த்தீங்களா, தராவின்ற வார்த்தையில தொழுகை எங்கேயுமே இல்லை. இவங்களாவே அது உருவாக்கப்பட்ட ஒரு தொழுகை என்றது அதிலே நமக்கு விளங்க முடிகின்றது. அதேபோல பள்ளிவாசலில் தொழுகிறதுக்கும் ரசூலா காட்டி தந்திருக்கிறாங்க. ஏன்னா ரசூலா பள்ளிவாசலில் தொழுந்து கொண்டு இருப்பாங்க. ரசூலா என்ன செய்வாங்க சொன்னால் ஒரு பாயை வைத்து ஒரு அரைமாய் செஞ்சு கொண்டு தொழுவாங்க. அப்போ அரைவாசி வெளுங்கும். ரசூலா தொழுங்குறாங்கன்றது வெளுங்கும். சஹாபாக்கள் அதை கண்ட உடனே ரமலான் மாசத்துல சஹாபாக்கள் அதை கண்ட உடனே பெரிய பின்னுக்கு அணி திரளுது திறந்து அவங்களோட பின்னுக்கு தொழுகிறாங்க சஹாபாக்களும்.
ரசூல்லா தொழுகின்றார்கள், ஒரு நாள் 2 நாள் பார்த்துட்டு 3வது நாள் என்ன செய்யறாங்க சொன்னா ரசூல்லா தொழாம தூங்கிடுறாங்க அறைக்குள்ள. இப்போ சஹாபாக்கள் பார்த்துட்டு என்னடா ஆட்களை காணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வர நேரத்தில் ரசூல்லா சொல்றாங்க, நான் பார்த்தேன், நீங்க 2 நாள் பின்னுக்கு வந்து தொழுந்தீங்க, 3வது நாளும் அணித்து திரண்டீங்க, நான் என் தொழலன்னு சொன்னால் நீங்க இப்படி தொழுகின்ற நேரத்தில் இது உங்களுக்கு கடமையாகிருமோன்ற ஒரு பயம் எனக்கு இருக்குது என்ற ரசூல்ல இருக்கக்கூடிய காலத்துல வஹி வரக்கூடிய காலம். அந்த நேரத்தில் அல்லாஹ் இதை பார்த்துட்டு வஹி கட்டளையிட்டான்னு சொன்னால் அது நம்ம கடமையாகிரும், அது மக்களுக்கு சிரமமாயிருமோ தெரியான்ற ரசூலை பயந்து தொழவில்லை என்ற காரணத்தையும் சொல்லுகின்றார்கள். இப்போ நமக்கு பள்ளிவாசலில் தொழலாமான்னு சொன்னால் தாராளமாக தொழலாம். ஏன்னா இப்போ எல்லாம் வந்து கடமையாக்குற நமக்கு வழி வரக்கூடிய இது இல்லாததுனால நமக்கு பள்ளிவாசலில் தொழுகிறதுக்கு கூட்டாக இரவு தொழுகையை தொழலாமான்னு சொன்னால் கூட்டாக இரவு தொழுகையை தொழுகிறதுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா ரசூலை தடுக்கலை, ரசூலை காரணத்தோட சொல்கிறாங்க, அது எல்லாம் கடமையாக்குவானோ தெரியா என்ற பயத்தினால் நான் இப்படி செஞ்சேன்றதை சொல்கிறதுனால நமக்கு அது செய்யலாம். ஆனால் வீட்டில் தொழுகிறது தான் சிறந்தது என்று சொல்லி ரசூலா சொல்கின்றார். நம்ம அதிகமாக வீட்டில் தொழுகிறதற்கு நாங்கள் பழக வேண்டும். ஏன்னா வீட்டில் தொழுகிற நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் கூட அதை பார்த்து சிறு வயதிலே பார்ப்பாங்க, அப்படி வாப்பா ராவு தொழுகிறாரு, உம்மா ராவு தொழுகிறாங்கன்றதை பார்த்து சிறு வயதில். என்ற பிள்ளைகள்னு சொன்னால் அப்படி தான், அவங்க சொல்கிறத நாங்கள் சொல்கிறத செய்கிறத விட நம்மளை பார்த்து செய்கிறது தான் அவங்க விரும்புவாங்க, பார்க்கறது தான் செய்வாங்க. அதனால் நாங்கள் இரவில் இப்படி தொழுகிற நேரத்தில் ஃபுல்லாக பார்த்தா அவங்களுக்கும் அது பழக்கமாக வரும் என்றதுனால வீட்டில் என்ன செய்யணும்னாங்க தொழுகைகளை இரவு தொழுகைகளை வந்து உபரியான தொழுகைகளை வீட்டில் தொழுகிறதுக்கு நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். அது சிறந்தது என்று சொல்கிறதுனால அந்த சிறப்பையும் நாங்கள் செய்வதற்கு பழக வேண்டும்.